ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே கொய்யாப்பழம் வாங்குவோம். அதுவும் இப்போ ரோட்டில் கொய்யாப்பழம் நிறையாவே தெரியுது. கொய்யாப்பழம் வாங்கி எப்போவுமே மீதமானால் பழுத்து போய் வேஸ்ட் ஆகிடும். நம்ம தூக்கி தான் போடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொய்யாப்பழமும் வேஸ்ட் ஆகாது. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக வெறும் 3 இன்க்ரீடியண்ட்டில் பண்ணலாங்க. 10 நிமிஷம் கையில் இருந்தால் போதும். எந்த பொருளையும் வீண் பண்ணாமல் அதையே ரீக்ரியேட் பண்ணி சூப்பரான ரெசிபியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அட்ராக்ட் பண்ணிடலாம். கொய்யாப்பழமே வேண்டாம், கொய்யாப்பழமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்குங்க. பழுத்த கொய்யாப்பழம் இருக்குல்ல, நல்ல புழுவெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதோட டாப்பை மட்டும் வெட்டிட்டு குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொய்யாப்பழம் பிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே தான் நாங்கள் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ரெசிபி அவ்வளோ பிடிக்குங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அப்படியே நாக்கில் நிற்கும். திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. கொய்யாப்பழத்தில் வெறும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஏன்னா கொய்யாப்பழத்தில் இருக்கிற விதை நல்லா அரைப்பட்டால் தான் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வருங்க. கடையில் வாங்குறோம்ல பருப்பி, அதே மாதிரி இருக்கும். நல்லா வடிகட்டணும். அப்போ தான் அந்த குட்டி குட்டி விதைகள்லாம் அந்த வடிகட்டியில் மேலேயே நின்றுக்கும். நமக்கு அந்த பல்ப் மட்டும் கிடைக்கும். இதில் பண்ணும்போது கொய்யாப்பழத்தோட டேஸ்ட் அப்படியே வருங்க. ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது கொய்யாப்பழத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விதையெல்லாம் வடிகட்டினோடனே தனியாக வந்துருச்சுல. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இருந்தால் தான் எதுவுமே அடி பிடிக்காம ரெசிபி 100% சக்ஸஸாக வரும். பல்ப் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு நல்லா வடிகட்டணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறவே நல்லா கெட்டி ஆகிடும். இதில் நம்ம எந்த கார்ன்ஃப்ளவரோ எந்த ப்ரிசர்வேட்டிவுமோ எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. கிளறவே நல்லா கெட்டித்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 1/2 கிண்ணி சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது 50 கிராம். சர்க்கரை சேர்த்துறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 50 கிராம் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம். நல்லா கிளறவே அந்த வாசனை சும்மா கமன்னு வருங்க. சர்க்கரை இலக்கம் கொடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும். உடனே லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுருங்க. மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மெஷர்மெண்ட்டு இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கடையில் நம்ம வாங்குறோம்ல பர்பி, அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் கம்மி இன்க்ரீடியண்ட்டில். சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிளற நல்ல கலரும் ஃப்ளேவரும் வாசனையும் சும்மா கமன்ட்டு வருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ரெசிபியை சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். கிளறவே அது நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ சர்க்கரையும் அந்த கோவாவோட பல்ப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டித்தன்மை வந்துடும். ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூனில் தண்ணிக்குள்ளே முக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அது கீழே விழுகாமல் இருந்ததுன்னா நம்ம ரெசிபியோட வேலையே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவி அதுக்கு மேலே விருப்பம் இருந்தால் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்திக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்பிடும்போது அந்த கோகோனட்டோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வரும். செஞ்ச உடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடணும். ஏன்னா இது சீக்கிரம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே இனி ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வச்சு அழுத்தம் கொடுத்திங்கன்னா போதும். 50% ஆறுனதுக்கப்புறம் நம்ம கீத்து போட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பர்பி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அந்த கொய்யாப்பழம் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்மளாம் சொன்னால் தான் இது கொய்யாப்பழத்தில் பண்ணியிருக்கோன்னே தெரியும். அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் கொய்யாப்பழம் பிடிக்காது எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பாதி ஆறுனதுக்கப்புறம் கீத்து போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரித்தா அது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா சூட்டாக நம்ம வச்சு அழுத்தும் போது அது நமக்கு கரெக்டான ஷேப்பும் கொடுக்காது, நமக்கு அது கட் பண்ணுறக்கும் வராது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சுட்டோன்னா ரூம் டெம்பரேச்சரில் 1 வீக் வரைக்கும் வைக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கண்டிப்பாக 15 டேஸ் ஒன்றுமே ஆகாது. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம். திடீர் விருந்தாளி வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் கையில் இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கொய்யாப்பழம் பிடிக்காதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.